அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்தில் சட்டப்பிரிவு ஒன்றை உருவாக்குவதற்கு நாடாளுமன்ற பணியாட் தொகுதி ஆலோசனை குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் தலைமையில் அண்மையில் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் மற்றும் பணியாட் தொகுதியினருக்கான வழக்கு நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ஆலோசனைகள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதால் இதற்கு தேவையான சட்ட ரீதியான ஒத்துழைப்புகளை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்றத்தில் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சைகை மொழியிலான உதவியேற்பை மேலும் விஸ்தரிப்பதற்கும் நாடாளுமன்ற பணியாட் தொகுதி ஆலோசனை குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது சிகுன்குனியா வைரஸ் நோய் பாரிய பரவலை எதிர்கொள்வதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் நாட்டில் வைரஸின் மிக குறிப்பிடத்தக்க மீளெழுச்சியை குறிப்பதாக பிரபல வைரஸ் தொடர்பான பேராசிரியர் நேலிகா மாலவிகே கூறியுள்ளார். ஆக்ஸ்போர்ட் நானோபார் பகுப்பாய்வு முறையின்படி இலங்கையில் தற்போது பரவிவரும் திரிவு தெற்காசியாவின் பிற பகுதிகளில் காணப்படுவதை போன்றது என்பதை முடிவுகள் உறுதிப்படுத்தியுள்ளது. 2025 சிக்குன்குனியா வைரஸ் பொதுவாக ஏடிஸ் அல்போடிக்ஸ் நுளம்பு மூலம் பரவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள 66 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளின் பாதுகாப்பை வழங்குவது குறித்து போலீஸ் தலைமையகத்தின் கவனம் மீண்டும் ஒரு முறை திரும்பியுள்ளது. புலனாய்வு அமைப்புகளின் உதவியுடன் இது தொடர்பில் சிறப்பு நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட உள்ளது. சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன்படி அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு மதிப்பீட்டை பெற புலனாய்வு அமைப்புகள் அனுப்பப்பட உள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. 2022 முதல் இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் கொலைகள் அதிகளவில் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த காலகட்டத்தில் நாட்டில் 349 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அவற்றில் 238 கொலைகள் அரங்கேறியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் கொலைகளும் மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்திலும் தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்திலும் பல தடவை நடப்பதாக கூறப்படுகின்றது. சமீபத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகளை கருத்தில் கொண்டு காலி மாவட்டத்தின் அம்பலாங்குடை மற்றும் அகுங்கல காவல் பிரிவுகளில் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் பற்றிய சார்த்திதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசு திணைக்களங்களில் உள்ள அநேக நபர்களின் ஆதரவுடனேயே இது இடம்பெறுகின்றது. எனவே லஞ்ச ஊழல் பற்றிய சார்த்திதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசநாயக்க தெரிவித்துள்ளார். லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணத்தை லஞ்சம் பெறுவது தொடர்புபட்ட அந்த திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களும் பங்கிட்டுக் கொள்கின்றார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தில் விசேட சோதனையில் ஈடுபட்டதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 475 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி கெரோயின் போதைப்பொருளுடன் 178 பேரும், ஐஸ் போதைப்பொருளுடன் 131 பேரும், கஞ்சா போதைப்பொருளுடன் 188 பேரும், மதன மோதக போதைப்பொருளுடன் 3 பேரும், கஞ்சா செடிகளுடன் 5 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வெள்ளவாய தனமில் வில பிரதான வீதியில் நேற்று மணலேற்றிச் சென்ற டிப்பர் லாரி ஒன்று இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின்புறத்தில் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த ஒரு பெண் உட்பட 6 பேர் காயமடைந்து தனமில்வில பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களை அம்பாந்தோட்டை பொது மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக டிப்பர் லாரியின் சாரதி தனமில்வில தலைமையக காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். 3147 தாதியர்கள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் இதற்கான நிகழ்வு நேற்றைய தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 8 விசேட தர தாதியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. வரலாற்றில் அதிகளவான தாதியர்கள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது.
நாடளாவிய ரீதியில் மருத்துவமனைகளில் நிகழும் வைத்தியர்கள் தாதியர்கள் தொடர்பான பற்றாக்குறை குறித்து விசேட கவனம் எடுக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் ஒரே முறையில் 3147 தாதியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போதைய உப்பு பற்றாக்குறையால் இறக்குமதி செய்யப்படும் மேசைக்கரண்டி உப்பு 1 கிலோகிராம் மொத்த விலையாக 150 ரூபாவுக்கு விற்கப்படும் என்று வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. ஜூன் 10ஆம் தேதிக்குள் 30,000 மெட்ரிக் டன் உப்பு ஏற்றுமதி நாட்டுக்கு வரவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க உறுதிப்படுத்தினார். இயந்திரமயமாக்கப்பட்ட முறைகளை பயன்படுத்தி எதிர்காலத்தில் உப்பு உற்பத்தி செய்வது குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் இடம்பெற்ற தொடர் வீதி விபத்துகளில் 3 உயிரிழந்துள்ளார்கள், 36 பேர் காயமடைந்துள்ளார்கள். அதன்படி கொழும்பு வெள்ளவாய வீதியில் வெளியாரவில் நேற்று காலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று டிப்பர் லொரியின் பின்புறத்தில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 13 பேர் காயமடைந்துள்ளார்கள். ஜக்கல கிரிந்திவல வீதியில் வராப்பலனையில் பஸ் ஒன்று மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இதற்கிடையில் ஏராவூர் புன்னகுடா வீதியில் வாகனம் மோதியதில் பாதசாரி ஒருவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததுடன் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலும் நுவரெலியாவின் டொப்பாசிஸ் பஸ் ஒன்று வீதியை விட்டு விலக்கி கவிழ்ந்ததில் 23 பேர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் குருநாகல் கிரிவவுல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நாடளாவிய ரீதியில் அண்மைய சில நாட்களாக தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் வீதி விபத்துக்கள் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் வீதி விபத்துக்கள் தொடர்பில் போலீசார் குறித்தும் பல்வேறுபட்ட விசனங்களை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்துக்கு இல்லை என்று பிரதமர் கலாநிதி கர்ணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். காணிகளின் உரித்தை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சினையை தீர்ப்பதற்கு முன்னே அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் இருந்துள்ளது. காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்களிடம் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதேபோன்று சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டபூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது என பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதியின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்றைய தினம் பிற்பகல் 2 மணி வரை செல்லுபடியாகும் என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதற்குமே மேற்கு மற்றும் சப்ரமோகா மாகாணங்களிலும் காலி மாத்தறை நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். அதேபோல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 270 போதை மாத்திரைகளுடன் 2 இளைஞர்கள் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமன் பிரேமதிலகாவின் வழிநடத்தலின் கீழ் உப காவல்துறை பரிசோதகர் நந்தகுமாரன் தலைமையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் 18 மற்றும் 24 வயது மதிக்கத்தக்க மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டல திணைக்களம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி கொழும்பு முதல் புத்தளம் மற்றும் மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையிலான கடற்கரையோர பகுதிகளிலும் காலி முதல் அம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையான கடற்கரையோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் சில மணி நேரங்களில் மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இதுகுறித்த எச்சரிக்கையாக இருக்குமாறு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் மீட்கப்பட்ட சடலம் தொடர்பில் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். அதிகளவான ஐஸ் போதைப் பொருளை உட்கொண்ட காரணத்தினால் இளைஞன் உயிரிழந்தமை தெரியவந்துள்ளது.
இந்த சம்பவம் 22ஆம் தேதி மாலை 6 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் 10ஆம் வட்டாரம் எனும் இடத்தில் நண்பர்கள் மூவர் ஐஸ் போதைப் பொருளை பாவித்து வந்துள்ளார்கள். இதில் ஒருவர் அதிகளவான ஐஸ் போதைப் பொருள் உட்கொண்ட நிலையில் மயங்கி விழுந்ததை அடுத்து ஏனைய இருவரும் அப்பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளார்கள். இதனடுத்து பச்சை காட்டுக்குள் ஒருவர் மயங்கி கிடப்பதாக தொலைபேசி அழைப்பு மூலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு விரைந்த புதுக்குடியிருப்பு போலீசார் மயங்கிய நிலையில் உள்ளவரை மீட்டு புதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அங்கு அவர் உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் உடலம் புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள்.